இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்பு வச்சு ஏமாத்துறதோட வலி என்னன்னு எனக்கு தெரியுமா? உன்னை தப்பு சொல்ல முடியாது. உன் வயசு அப்படி. யார் அன்பா பேசினாலும் மனச உங்க பக்கம் போறது இயல்புதான். ஒரு தடவை அனுபவப்பட்டுட்டல, இனிமே நீயா நினைச்சா கூட உன்னால தப்பு பண்ண முடியாது. தேனு, இனிமே உன்னோட லட்சியம் என்ன? நல்லா படிக்கணும் ஜனாமா. எங்க அக்காக்கும் உங்களுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அப்போ அதுல மட்டும் கவனத்தை செலுத்து. நீ படிக்கிறதுக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஜனாமா. இனிமே நீ வெளியே போகும்போது உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ மத்தவங்க கிட்ட என்ன சொல்லணும்? நீ யாருன்னு சொல்லணும். ஜனாமாவோட பேத்தின்னு தைரியமா சொல்லணும். சரிங்க ஜனாமா. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் மொத்தமா உன்னை தலை முழுகிட்டேன். ஜனாவோட பேத்தி. இனிமே இதுதான் உன் அடையாளம். யாரு கேட்டாலும் தயங்காம சொல்லணும். சரிங்கம்மா. முத்து அம்மா, இவங்க எல்லாரையும் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க வை. சரிங்கம்மா. அவங்க லக்கேஜ் மொத்தத்தையும் அங்க இறக்க சொல்லிட்டேன். சரிங்கம்மா. வாங்கம்மா, வாங்க. நீங்க அங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். வாங்க. போ தமிழ். ஹலோ, மீனா, அண்ணே, நீதான் ஐடியா கொடுத்தியா? நீ வேறனே. நான் சொன்னதே வேற. அவ குடும்பத்துக்கு ரவுடிங்களால பிரச்சனை இருக்கு. தமிழ் நம்ம வீட்ல இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையேன்னு சொன்னேன். தமிழ அவங்க வீட்டோட அனுப்பி வைப்பாங்கன்னு நினைச்சேன். இப்படி மொத்த குடும்பத்தையும் எங்க கூட்டிட்டு வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலனே. கொஞ்சமாச்சு அத்தை நம்மளை பத்தி யோசிக்கிறாங்களா? முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் நம்ம கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தமிழ் ஒருத்தியா இருக்கும்போது மொத்த குடும்பத்தையும் ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ மொத்த குடும்பமும் வந்துருச்சு. இனி என்னெல்லாம் பண்ண போறாளோ? இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா சித்தியா தானே எனக்கு கட்டி வைப்பாங்கன்ற நம்பிக்கையே எனக்கு குறைஞ்சு போச்சு. நான் நினைச்சது மட்டும் நடக்கல. ஏய், நீ சும்மா இருடி. அத்தை, இதை விட பெரிய விட வாடகைக்கு எடுத்து கொடுங்க. வாடகை கூட நீங்களே கொடுங்க. அது பிரச்சனையே இல்ல. ஆனா நம்ம வீட்ல தங்க வைக்க வேணாம் அத்தை. ப்ளீஸ் அத்தை, சொல்றத கேளுங்க. நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க நம்ம கூடவே இருந்தாங்கன்னா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவங்க இங்க தங்கறதுல யாருக்கெல்லாம் பிரச்சனை? உங்க எல்லாருக்கும் அப்ப பிரச்சனை. ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா இது என் வீடு. இங்க யார தங்க வைக்கணும், யார வெளியே அனுப்பணும்னு எனக்கு தெரியும். இத தாண்டி யாராவது பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். அதே மாதிரி தமிழ் குடும்பத்துல இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க யாராவது நடந்துக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சா, அதுக்கப்புறம் நான் செய்யறத பார்த்து நீங்களும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னன்னே இப்படி சொல்லிட்டு போறாங்க? விடு, இப்படியெல்லாம் பேசி அவங்கள வெளியில அனுப்ப முடியாது.
அவங்களே பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு ஓடணும். நான் ஓட வைக்கிறேன். ஆமா, அம்மா எங்க? அம்மாவை எங்க விட்டு வந்தீங்க? என் அம்மாவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஹசீனா ஆண்டி தான் ஜனமாவை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா. அதான் இவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன தமிழ், இடியாப்ப சிக்கலா இருக்குது? ஆமா முத்தம்மா, என்ன பண்றதுனே தெரியல. சரி, நீ பயப்படாத. இத்தனை நாள் அவ்வளவு தூரத்துல இருந்த, இன்னைக்கு ஜனாமா பக்கத்திலேயே இருக்க. இதுவும் ஒரு வகையில நல்லதுன்னு நினைச்சுக்கோ. ஆனா இதுல இவ்ளோ பெரிய ரிஸ்க் இருக்கே. ஜனாமா பக்கத்திலே இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். விடு தமிழ், சமாளிப்போம். நல்லா இருக்கல. எங்க அம்மா வர அங்க தனியா இருப்பாங்க. அந்த ஏரியால தான் என் தங்கச்சி பொண்ணு இருக்கா. அவளை போய் நான் துணைக்கி இருக்க சொல்றேன். ரொம்ப நன்றி முத்தம்மா. சரி சரி, இப்படியே இருந்தா எப்படி? இங்கதான் தங்குறதுன்னு முடிவாயிடுச்சு. வாங்க, எல்லாரும் சேர்ந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம். தமிழ், உங்க அம்மா எங்க? எல்லாரும் வந்திருக்காங்கன்னா அவங்களும் தானே வந்திருக்கணும். எங்க அவங்கள மட்டும் காணோம்? கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, அவங்க வரட்டும், நான் வெயிட் பண்றேன். சார் இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார். ஆட போ தமிழ், நாள் முழுக்க ரெஸ்ட் எடுத்து எனக்கு போர் அடிக்குது. ஆண்டி வரட்டும், நான் பேசிட்டு போறேன். அவங்க கிட்ட சில முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அவங்க வந்ததும் நான் பேசிட்டு போறேன். அது வரைக்கும் நான் இசை கூட விளையாண்டுட்டு இருக்கேன். இசைக்குட்டி, நம்ம விளையாடலாமா? கம் கம். வாங்க உட்காருங்க தம்பி. இசை, அங்கிளுக்கு அடிபட்டிருக்கு, பார்த்து விளையாடு. இசை, நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல. காட்டு. இது நம்ம சால்வ் பண்ணலாமா? தமிழ், வயிற்று இருக்குல்ல? முத்தம்மா, ஒண்ணா சாப்பிடலாம். சிபி இங்க என்ன பண்றாரு? எனக்கும் அதான் முத்தம்மா ஒன்றும் புரியல. இப்ப என்ன பண்ண போற? வேற வழி இல்ல. நான் எப்படியாவது அம்மாவை கூட்டிட்டு வரணும். நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். தமிழ், சொல்லுங்க ஜனாமா. நீ போய் உங்க அம்மா தங்கச்சிங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடலாம். அம்மா, ஜனமா இன்னைக்கு நம்ம கூட தான் சாப்பிட போறாங்க. என் கை பக்குவமாச்சே.